கரெக்டாக 2:30 காலையில். நைட்டு என்ன 2:30 காலையில் 2:30 சுற்றி வந்தமா? என்னை சுற்றி வந்தது. கை மட்டும் தான் தெரிஞ்சது. என் தலையில் கை வச்சோடனே நான் நிஜமாவே எதிர்ச்சிட்டு அந்த உணர்வு எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. மின்சாரம் மாதிரி பாஞ்சது. அந்த மாதிரி 2 முறை தெரிஞ்சிச்சு. 2:30 ஒன்று, அப்புறம் 3 ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. தெரியல. ஒரு ஆற்றல், ஒரு உருவம். சரி சரி, அகத்தி பெருமான்ட்ட கேட்போம். இந்த பாப்பா வந்து நேத்தான் வந்தது. குடும்ப தான் அந்த மாதிரி மொத வந்திருக்கேன். சரி சரி. பின்னாடி விஷயம் வேறு விஷயங்க. இப்போ வந்து இதுக்கு நடந்தது மட்டும் என்னன்னு கேட்போம். இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இச்சிவகூரை தலம் என்பது அவதாரங்கள் ஒன்றையொன்று இடம்பெயர்ந்து ஒவ்வொரு நாளிகை பொழுதாக இடம்பெயர்ந்து தவம் காண்கின்ற அற்புதமான சிவகூரை தலம் இது. நாராயண அவதாரம் அற்புதமாய், வாமன அவதாரங்கள் ஒவ்வொன்றும் இடம்பெயர்ந்து தவம் காண்கின்ற அற்புதமான சிவகூரை தலமதிலே அயர்ந்து உறங்குகின்ற பொழுது நடைபெறுகின்ற சிவ சம்பாசனைகள், இறை சம்பாசனைகளுக்கு இடையே அவரவர்களுக்கு உள்ளுக்குள் இச்சபையை ஏற்று உயர்வாக நினைந்து அயர்ந்து உறங்குகின்றவர்களை செல்கின்ற அற்புதமான அத்தகைய இறை கணங்கள் மெல்ல வருடி விட்டு செல்கின்ற அற்புத நிலைகள் நடைபெறுகின்றது ஒவ்வொரு நொடி பொழுதும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அவதாரங்கள் தவம் இருக்கின்ற பொழுது உன்மேல் ஸ்பரிசம் தொட்டு சென்றது எத்தகைய ஆற்றலெனில், முப்பெரும் தேவியரின் வடிவமாய் முழுமுதல் நிலை கொண்டு சபையை அரசாட்சி செய்யும் வடக்குவா செல்வி அம்மன் வடிவில் வளம் வரும் பால திரிபுர சுந்தரியே என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கும். ஓம் அகதீசாய நம. அதன் கரமதில் இருக்கும் அத்தகைய கோளால், அதன் தடியால் உமை செல்லமாக தட்டி அதன் இடது கரத்தை உமது சிரசில் தட்டி சென்ற அற்புத நிலை நடந்தேறியது என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீசாய நம. தேவியின் ஆசி பெற்று அற்புதமாய் வளம் வந்து சபையை உயர்வாக ஏற்று உண்மையோடு சரணாகதியோடு வளம் வருகின்ற பொழுது மாற்றங்கள் நிச்சயம் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக்கு. மாற்றம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன, சபைக்கு வந்துட்டு போய்கிட்டே இரு. ஓம் அகதீசாய நமக்கு.